ஹாதா மின் ஃபல்லி ரப்பி அப்படிங்கிற இந்த வாசகத்தை பலர் அவங்களோட வாகனங்களிலும் வீடுகளிலும் எழுதி வச்சிருப்பதை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த வாசகத்தினுடைய பொருள், இது எனது இறைவனிடமிருந்து கிடைத்த அருட்கொடையாகும். இதை பற்றி பலரும் உணராத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாசகம் உண்மையிலே திருக்குர்ஆனின் ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். இந்த வாசகம் இடம்பெறும் வசனத்தை முழுமையாக படித்தால் அல்லாவின் அருட்கொடைகளை பற்றி நாம் சிந்திக்கின்ற விதத்தையே அது மாற்றிவிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற இந்த வாசகம் திருக்குர்ஆனில் சூரா நமுல் 27வது சூரா 40வது வசனத்துல இடம்பெறுது. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அல்லாவிற்கு நான் நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்று என்னை சோதிப்பதற்காக இது எனது இறைவனிடமிருந்து கிடைத்த அருட்கொடையாகும். இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம அனுபவிக்கும் அல்லாவின் அருட்கொடைகள், வாகனம், வீடு, அந்தஸ்து, இதெல்லாம் வெறும் அருட்கொடைகள் மட்டுமல்ல. இவை எல்லாமே ஒரு சோதனை. நாம உண்மையிலேயே அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அல்லாஹ் நமக்கு தந்த சோதனை. அல்லாவின் அருட்கொடைகளை நாம ஒரு சோதனையா பார்க்கிறோமா? அல்லாஹ் எனக்கு தந்த அருட்கொடைகளுக்கு நான் உண்மையிலேயே நன்றி உள்ளவனா இருக்கிறேனா? அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், தாவூதின் குடும்பத்தாரே நன்றியுடன் செயல்படுங்கள், ஏனெனில் எனது அடியார்களில் நன்றியுடையோர் குறைவாகவே உள்ளனர். இந்த வசனம் நமக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கற்றுத்தருது. அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது என்பது வெறும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மட்டும் இல்லைங்க. அல்லாவிற்கு உண்மையிலேயே நன்றி செலுத்தணும்னா அந்த நன்றி நமது செயல்களில் வெளிப்பட வேண்டும். உதாரணத்துக்கு, அல்லாவுக்கு கீழ்ப்படியணும், தேவை உள்ளவர்களுக்கு உதவணும், பாவம் தீமைகளிலிருந்து விலகி இருக்கணும். பரக்கத்து மிக்க இந்த ரமலான் மாசத்துல ஏழைகளுக்கும் தேவை உள்ளவர்களுக்கும் உதவி செய்வோம். அல்லாவின் அருட்கொடைகளை அவனுக்கு பிடித்தமான வழிகளில் பயன்படுத்துவோம். இதன் மூலமாக அவனுக்கு நாம் மனமாற நன்றி செலுத்துவோம்.